வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி ஆந்திரா மெஸ்லலாம் ஆந்திரா மீல்ஸ் நம்ம சாப்பிட்டோம்னா அதில் ஒரு பொடி கறி ஒன்று கொடுப்பாங்க. அதாவது வெண்டைக்காய், கோவக்காய், பாவக்காய், பீன்ஸ் இந்த மாதிரி வித்தியாசமான காய்களில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பொடி ஒன்று அரைச்சி அது செய்வாங்க. அது வெண்டைக்காயில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காயில் வழவழப்பே இருக்காது. வெண்டைக்காயை வேப்புடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கூடையும் இது அல்டிமேட்டான ஒரு சூப்பரான காம்போவாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. குழந்தைங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு இதை தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க கிச்சனில் போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ 1/2 கிலோ நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காவாக எடுத்துக்கோங்க. இது சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல அந்த பொடி நம்ம ரெடி பண்ணிக்கணும். பொடி ரெடி பண்ணிட்டோம்னா 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே ஒரு 50 கிராம் வேர்க்கடலை. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னென்ன அளவு இது இப்போ நான் செய்கிற இந்த பொடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி செய்கிறதுக்கு மட்டும் இல்லை, நான் இது ஒரு 2-3 தடவை செய்கிறதுக்கு தேவையான அளவு வறுத்து வச்சுப்பேன். ஸோ ஒரு தடவை வெண்டைக்காயில் செய்யலாம், ஒரு தடவை கோவக்காயில் செய்யலாம், ஒரு தடவை பாவக்காயில் செய்யலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த வேர்க்கடலை கொஞ்சம் செவந்து வறுபட்டு வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, கொத்தமல்லி, அதாவது முழு தனியா, அதுவும் சேர்த்து கொஞ்சம் வாசனை வர அளவு வறுத்துக்கலாம். அடுத்தது ஆக்சுவலி இதில் கொப்பரை தேங்காய் போடுவாங்க. அது இல்லாததுனால நான் துருவின தேங்காய், ஃப்ரெஷ்ஷான தேங்காவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டோம்னா அந்த ஃப்ளேவரும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு வந்துடும். லைட் ப்ரௌன் கலரில் வறுத்தாச்சு. முக்கியம் இந்த வெள்ளை எள்ளும் சீரகமும். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டீஸ்பூன் சீரகம், அதையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவு வறுத்துருங்க. ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்கலாம், அது ஆப்ஷனல். இப்போ எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே இதுவே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கல்லுப்பு சேர்த்துட்டு அதையும் லேசாக வறுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஒரு கை பொறுக்கிற அந்த சூடு வரட்டும். அப்புறம் நம்ம மிக்சிலேயோ நீங்கள் இடிகல்லையும் இடிச்சுக்கலாம், மிக்சிலையும் ஆட்டிக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் குறப்பாக அப்படியே பொடிக்கணும், இட்லி பொடி மாதிரி. ஸோ இப்போ எடுத்தாச்சு, எல்லாத்தையும் மிக்சியில் எடுத்துட்டேன். இது கூட நம்ம இன்னும் காரத்துக்கு எதுவும் சேர்க்கலை. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்மளுடைய செந்தூர் சில்லி பவுடர் சேர்த்துக்குங்க. நான் எப்பயுமே சில்லி பவுடர் 100 கிராம், காஷ்மீரி சில்லி பவுடர் 100 கிராம், ரெண்டையும் கலந்து வச்சுப்பேன். கொஞ்சம் கலர் வேணும்னா அந்த பொடி போடுவேன், இல்லை வெறும் காரம் மட்டும் போடணும்னா வெறும் சில்லி பவுடர் போடுவேன். ஸோ அது கூட ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டும் தோலோடே போட்டுக்கலாம். இது அப்படியே லைட்டாக குறப்பாக பொடிச்சிட்டு வந்துடுங்க. பூண்டு சாப்பிடாதவங்க பூண்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது என்ன, 10 நிமிஷத்தில் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்து பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து மிதமான தீயில் கொஞ்சம் அந்த வெண்டைக்காயோட வழவழப்பு போகிறதுக்கு அளவு அதை கொஞ்சம் வதக்கி விடுவோம். ஒரு 5 நிமிஷம் ஆகும் வதக்கிறதுக்கு வெண்டைக்காயை. இதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம செந்தூர் மஞ்சத்தூளும் 1/4 டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா அந்த வழவழப்பு கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடும். ஸோ போட்டுட்டு நம்ம மறுபடியும் வதக்கி விடலாம். இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் வளவளன்னு தெரியுதா? இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து பாருங்கள். அந்த உப்பு மஞ்சத்தூள் போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக அந்த வழவழப்பு குறைஞ்சிரும். இது வதக்கிறதுக்குள்ளே நம்ம போய் பொடியை பொடிச்சிட்டு வந்துடலாம். இந்த பொடி அவ்வளோ வாசமாக இருக்குங்க. நான் இதை 3 தடவை செய்கிறதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். மீதியை நல்ல காஞ்ச பாட்டிலில், ஈரம் இல்லாத பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 3 மாதம் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்ன தெரியுமா, வீட்டில் குழம்பு எதுவும் இல்லையா, சாதத்தில் இந்த பொடியை போட்டு சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பொடியே. ஸோ பாருங்கள், இப்போ வெண்டைக்காய் அந்த வழவழப்பு நல்லா போயிடுச்சா? அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அரைச்ச பொடியிலேருந்து நான் இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன்.
4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பொடியும் அந்த காயோடு சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. அப்புறம் 1 நிமிஷம் கழித்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை அப்படியே பிரட்டி விடுங்க. அதோடு சேர்ந்து நல்லா அப்படியே சுருண்டு கமகமன்னு வாசனையோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேருந்து குழந்தைங்க எதையுமே பொறுக்கிலாம் எடுத்து வைக்க முடியாது, அப்படியே சாப்பிடலாம், நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெண்டைக்காயே எனக்கு பிடிக்காது, ஐயோ அது வளவளன்னு இருக்குது, குழன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. கடைசியாக 2 நிமிஷம் அப்படியே சிம்மரில் வச்சு பிரட்டி விட்டிங்கன்னா அப்படி நல்ல உதிரியாக வழவழப்பே இல்லாமல் சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொடிக்கறி, தெலுங்கில் வெண்டைக்காய வேப்புடு. அவ்வளோதான், செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் எனக்கு நல்ல தளன்னு அப்படி க்ரீமியாக தயிர் ஊற்றி ஒரு தயிர் சாதம், அந்த தயிர் சாதத்தை கூட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். நல்ல தயிர் தாராளமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிருக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் தயிர் சாதம் பிசைஞ்சு ஊட்டுவோம் பாருங்கள், அந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கணும் தயிர் சாதம். அது கூட இந்த வெண்டைக்காய், அப்புறம் அருமையாக எங்கள் அம்மா செய்கிற ஒரு ஆவக்காய் ஊறுகாய், இது 3 வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். எங்கள் அம்மா ஆவக்காய் ஊறுகாய் சூப்பராக போடுவாங்க. அவங்க ஒரு ஆவக்காய் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க ஏற்கனவே ஆவக்காய் ஊறுகாய் போட்ட வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த சீசனுக்கு யாருக்காவது அது போடணும்னு தோணுச்சுன்னா நான் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்கி நீங்களும் ஆவக்காய் ஊறுகாய் செஞ்சு, இப்போ சீசன் டைம்ங்கிறதுனால செஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், செம்மையான ஒரு மீல் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.